இந்தியா வந்துள்ள சவுத் ஆப்பிரிக்கன் அணி 2019ஆம் ஆண்டிற்கு பிறகு முதல் முறையாக இந்திய மண்ணில் டெஸ்ட் தொடர்ல பங்கேற்று விளையாடவுமே இருக்காங்க. மொத்தம் 2 டெஸ்ட் போட்டிகள்ல 2 அணிகளுமே விளையாடுறாங்க. முதல் போட்டி நவம்பர் 14ஆம் தேதி கொல்கத்தாவிலும், இரண்டாவது போட்டி நவம்பர் 2ஆம் தேதி கவுகாதியிலுமே துவங்க உள்ளது. இதுல முதல் டெஸ்ட் போட்டிக்கான இந்திய உத்தேச 11 அணி குறித்து தற்போது தகவல் வெளியாகியிருக்கு. ஓபனர்கள் இடங்கள்ல SSV ஜெய்ஸ்வால் மற்றும் KL ராகுல் ஆகியோர் இருப்பாங்க. இந்த 2 பேரும் தான் சமீப காலமாகவே இந்திய அணியுடைய ரெகுலர் ஓபனர்களாக இருக்காங்க. துவக்கத்துல அதிரடியாக பேட்டிங் ஆடி ஸ்கோரை கிடுகிடுவென உயர்த்தும் வேலையில SSV ஜெய்ஸ்வால் அவர்கள் ஈடுபடுவாரு. KL ராகுல் எப்போதுமே நிதானமாக விளையாடி பெரிய பார்ட்னர்ஷிப்புக்கு உதவிகரமாக இருப்பாரு. புஜாரா போன பிறகு 3வது இடத்திற்கு கருண் நாயர் மற்றும் சாய் சுதர்ஷன் ஆகியோர் இருந்தாங்க. இதுல சாய் சுதர்ஷன் சிறப்பாக செயல்பட்டு இடத்தை உறுதி பண்ணிட்டாரு. 4வது இடத்துல கேப்டன் சுப்மன் கில் இருப்பாரு. சமீப காலமாகவே சுப்மன் கில் பெரிய ஸ்கோர்களை அடிக்கிறது கிடையாது. இதனால முதல் டெஸ்ட்ல தன்னுடைய திறமைய நிரூபித்தாக வேண்டிய கட்டாயத்திலுமே இருக்காரு. 5வது இடத்துல ரிஷப் பண்ட் இருக்காரு. சமீபத்துல சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில 2 இன்னிங்ஸ்களுமே சதம் எடுத்து மொரட்டு ஃபார்ம்ல இருக்கும் துருவ் ஜூரல் அவர்களுக்கும் ரிஷப் பண்ட் காரணமாக இடம் கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க. சுழற்பந்து வீச்சு ஆல்ரவுண்டர்களாக ரவீந்திர ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர் ஆகியோருமே இருப்பாங்களா. வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டராக நிதிஷ்குமார் ரெட்டி அவர்கள் இடம்பெற வாய்ப்பு இருக்கா. அவருக்கு முதல் டெஸ்டிலுமே இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சமீபத்துல பேட்டி கொடுத்த இந்தியன் யூனியன் கேப்டன் சுப்மன் கில் அவர்கள் இந்திய மண்ணிலுமே நிதிஷ் ரெட்டிக்கு இனி இடம் கிடைக்கும், அவரை வெளிநாட்டு தொடர்களை மட்டுமே சேர்ப்பது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தார். வேகப்பந்து வீச்சு துறையில ஜஸ்பிரீத் பும்ரா அவர்களும் முகமது சிராஜுமே களமிறங்க இருக்காங்களா. முழுநேர ஸ்பின்னர்களாக குல்தீப் யாதவ் அணியில இருக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. ஒட்டுமொத்தமாக பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய 11 அணி SSV ஜெய்ஸ்வால், KL ராகுல், சாய் சுதர்ஷன், சுப்மன் கில், ரிஷப் பண்ட், ரவீந்திர ஜடேஜா, நிதிஷ்குமார் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், பும்ரா, முகமது சிராஜ். இந்த தகவல் தற்போது வெளியாகி சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.